சித்தா மெடிசன் ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அலோபதியை குறை சொல்லுவாங்க. அலோபதியில் இருக்கிறவங்க வந்து சித்தாவில் சைடு எஃபெக்ட்லாம் நிறையா இருக்குதுன்னு இதை குறை சொல்லுவாங்க. என்றைக்குமே இந்த ரெண்டு கேங்குக்கு ஆரியம் திராவிட மாதிரி சண்டைகள்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். முதல்ல என்ன இதில் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சரி அது எப்படி ஒரு மூலிகைக்கு ஒரு செடிக்கு எப்படி என்ன குணமாக்கக்கூடிய சக்தி வந்துச்சு முதல்ல அதை சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து மனிதன், 6 அறிவு உள்ள ஜீவன், அது ஓரறிவு உள்ள ஒரு தாவரம், அது போய் என்னைய குணமாக்குமா? அது எப்படி அப்படின்னா, இந்த மொத்த பிரபஞ்சத்தில் யார் முதல்ல தோன்றுனா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நான் உனக்கு அப்பண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ என்னெல்லாம் ஸ்டேஜெல்லாம் கடந்து வரையோ அதை ஆல்ரெடி நான் கடந்து வந்துட்டேன். இதுக்கு அதுதான் அர்த்தம். என் பையன் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப ஸ்கூல் கஷ்டமாக இருக்குது, நான் உனக்கு அப்பண்டா அப்படின்னா, நான் ஏற்கனவே ஸ்கூல் போய் அடி வாங்கி மிதி வாங்கி போக மாட்டேன்னு அடம் பிடிச்சி எங்கள் அப்பா என்னை மிதித்து கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து இதெல்லாம் எனக்கு பட்டேன். அப்புறம் குழந்தை பிறந்தோடனே குழந்தை வளர்க்க முடியல, என் பையன் கஷ்டம் அப்படின்னு நான் என்கிட்ட சொல்கிறேன்னா, நான் உனக்கு அப்பண்டா. ஏன் ஆல்ரெடி நான் உன்னையவே பெற்று வளர்த்து நைட்டு பூரா கண்ணு முழிச்சு. எஸ், இந்த தாவரம்ங்கிறது இந்த யூனிவர்ஸில் மனிதனுக்கும் பல லட்சம் வருடங்களுக்கு முன்பாக படைக்கப்பட்டு அது இந்த பிரபஞ்சத்தோட உறவாடி எல்லா சக்தியும் பெற்று அதன் பிறகு கடைசியாக படைக்கப்பட்ட ஒரு உயிர் தான் மனுஷன். இந்த மனுஷனுக்காக படைக்கப்பட்டதான் இந்த முன்னாடி எல்லாமே. இந்த மனுஷனுக்கு முன்னாடி படைக்கப்பட்ட எல்லாத்துலேயுமே இந்த மனுஷனை குணமாக்கக்கூடிய சக்திங்கிறது இருக்கும். இந்த மனுஷன் நான்வெஜ் சாப்பிட்றான் இல்லையா, மீன் சாப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு யாருமே இந்த காட்டில் விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடல, மீனை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க. மீன் தான் முதல் இறைச்சி. அதன் பிறகு தான் இவங்க காட்டில் உள்ள விலங்குகளை வேட்டையாடி கற்கால மனிதன் வந்து சாப்பிட்டான். இது வந்து வரலாறு. இது சிந்து சமவெளி வரலாறும் இப்படி தான், மெசபதோமியா வரலாறும் அப்படி தான். 2 வரலாறுக்கும் ஒரு மிகப்பெரிய வேற்றுமை இருக்குது. நீங்கள் சிந்து சமவெளி வரலாறுனா இதுவே கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஆண்டுகள் பழமையானது. நீங்கள் மெசபதோமியா வரலாறு எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு அப்போ அந்த காலத்துலேயும் இப்படி தான் இருந்துச்சு. அப்போ இங்கே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற எல்லாத்துலேயும் என்ன ட்ரபிள் வருதோ, இந்த ட்ரபிள்லாம் ஆல்ரெடி சந்தித்த ஒரு ஆள் இருக்காங்க. அவங்கள தூக்கி நீங்கள் உள்ளே போடுறப்ப அது என்னவா செயல்படும்னா தடுப்பூசி மாதிரி செயல்படும். இப்போ மஞ்சள் காமாலைக்கு தடுப்பூசி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, மஞ்சள் காமாலையை உண்டு பண்ணக்கூடிய அந்த வைரஸை எடுத்து இப்போ 100% சக்தியோடு இருக்கிறத குத்துயிரும் கொலையுயிரும் ஆக்கி ஒரு 10% கொண்டு வந்து அந்த ஒரு வைரஸை எடுத்து உங்கள் உடம்புக்குள்ளே போட்டு விட்ருவாங்க. இந்த உடம்போட ஆன்டிபாடி எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு வைரஸ் புதுசாக உள்ளே வந்துச்சுன்னா அது மேலே போய் அப்பி அதனுடைய வடிவத்தை ஸ்கேன் பண்ணி அதை எப்படின்னு அதோடைய பவர் எல்லாமே கண்டுபிடிச்சி எம்ஜிஆர் மாதிரி முதல்ல 2 அடி வாங்கும். அப்போ தான் எதிரியோட சக்தி, அவன் எந்த மாதிரியான யுக்திகளை கையாளுறான் அப்படிங்கிறத அது தெரிஞ்சுக்கும் எம்ஜிஆர் மாதிரி. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு இவ்வளோ தான் சக்தி அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் தலைவர் அடிப்பார். வாத்தியார் அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சோன்னா வாத்தியார் தான் ஜெயிப்பார். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்டிபாடி அதுக்கப்புறம் தான் சண்டை போட ஆரம்பித்து அதை ஜெயிச்சிரும். இதன் அடிப்படையில் தான் எல்லா தடுப்பூசிகளும் கண்டுபிடிச்சாங்க. அப்போ முதல்ல படைக்கப்பட்ட தாவரங்களுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் இப்போ வியாதி வருதோ இது எல்லாமே வந்திருக்கும். அதெல்லாம் சஸ்டெயின் பண்ணியே பல லட்சம் வருடங்கள் ஸ்டாண்டர்டாக நின்றுச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வியாதிகளில் மடிஞ்சு செத்து போயிருக்கும். ஆனால் ஒரு வியாதிகளில் அது ஸ்டெடியாக நின்றுருக்கும். நிறையா காற்றடிச்சது, பெரிய மரங்கள்லாம் சாஞ்சுது, ஆனால் பனைமரம் சாயலை. ஏன்? பனைமரத்துக்கு இருக்கிறது சல்லி வேர், அதுங்களுக்கெல்லாம் இருந்தது நீளமான ஆழமான வேர்கள். அப்பேற்பட்ட வேர்களுடைய மரங்கள்லாம் அடியோட வேரோட சாஞ்சு போச்சு. வெறும் சல்லி வேர்களை உடையக்கூடிய பனைமரம் அப்படியே நின்றுச்சு. இதுதான் இப்படி தான் மனசை கண்டுபிடிச்சா. அப்போ காற்று அடிச்சுது, காற்றுனால ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் பனைமரத்தை வளர்க்கணும். இல்லை எனக்கு அதிகமாக நிழல் வேணும், ஆலமரத்தை வளங்க, அரச மரத்தை வளங்க. எனக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் வேணும், யார் உற்பத்தி பண்ணுறா? அரச மரம் உற்பத்தி பண்ணுது. ஓகே, எனக்கு வெயில் காலத்தில் ஒரு கனி வேணும், மாமரத்தை செலக்ட் பண்ணுங்கள். எல்லா காலத்துலேயும் எனக்கு ஒரு கனி வேணும். இந்த மாதிரி எந்தெந்த தாவரங்கள் எந்தெந்த சூழ்நிலைக்கு சண்டை போட்டு ஜெயிச்சு நின்றுச்சோ அதை எல்லா குறிப்புகளையும் மனுஷன் எழுதி வச்சான். அதுக்கப்புறம் காய்ச்சல், உடல் உஷ்ணம் அப்படின்னு ஒருத்தன் வரான். இந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தாவரங்கள் எதெல்லாம் குளிர்ச்சி அப்படின்னு பார்த்தான். அந்த குளிர்ச்சியிலிருந்து ஒரு டேட்டாவை எடுத்து இந்த தாவரங்களை சாப்பிடு, இதெல்லாம் வெயில் காலத்திலேயே வறண்டு போகாமல் வளர்ந்துச்சு, அப்போ இது குளிர்ச்சியாக இருக்குது, அப்போ இதை சாப்பிட்டேன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டு குறைஞ்சு நார்மல் டெம்பரேச்சருக்கு உடம்பு வந்துடும். அப்படியே திருப்பி அலோபதிக்கு வந்தீங்கன்னா, அலோபதிக்கு என்ன கான்செப்ட்னா, சித்த மருத்துவத்தில் மருந்து ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்திலிருந்து இருக்கிறத எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அலோபதியில் நானாக தயாரித்து உனக்கு கொடுக்குறேன். அலோபதியில் இதே காய்ச்சலை எப்படி சரி பண்ணாங்கன்னா, காய்ச்சலுங்கிறது என்ன? உடல் வெப்பநிலை அதிகமாகிருச்சு.
உடல் வெப்பநிலை ஒருவேளை அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த உடம்பு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வியர்வையை சுரந்திருக்கணும். அவ்வளோதானே. இப்போ நான் போய் வெயிலில் நிற்கிறேன், அதிகப்படியான வெயில் என் மேலே படுது, உடனே என்ன ஆகும்? உடனே வியர்வையை சுரந்து என் பாடி டெம்பரேச்சரை நார்மலுக்கு இந்த உடம்பு கொண்டு வந்திருக்கணும், கொண்டு வரும். வெயில் அப்படி செஞ்சிச்சு. ஆனால் காய்ச்சல் வந்தப்போ இது அப்படி செய்யலை. மாத்திரையை தூக்கி நான் உள்ளே போட்டேன், காய்ச்சல் மாத்திரை நான் உள்ளே போட்டேன். உள்ளே போட்ட உடனே அது என்ன பண்ணுச்சுன்னா உள்ளே போய் என் வியர்வை சுரப்பிகளை தூண்டி விட்டுச்சு. அது தூண்டி விட்ட உடனே என்னாச்சு அப்படின்னா என் வியர்வை சுரப்பிகள் எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதுங்களுக்கு ஏன் சுரந்தம்னே தெரியாது. அது வியர்வை சுரப்பிகளை சுரந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி ஹீட்டாக இருந்த இடத்துல இப்போ தண்ணியை ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும். எஸ், ரெடியூஸ் ஆகி இப்போ நம்ம ஒரு ரிசல்ட் கண்டுபிடிச்சிடறோம். உடல் வெப்பநிலை குறைஞ்சி போச்சு, காய்ச்சல் சரியாச்சு, மாத்திரை போட்டேன், குப்புன்னு வேர்த்துச்சு, காய்ச்சல் சரியாச்சு. ஆனால் இங்கே ஒரு தவறு இருக்குது. என்னன்னா இந்த காய்ச்சல் எதனால் வந்துச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கல. உடல் வெப்பநிலையை மட்டும் நீங்கள் சமன் பண்ணிட்டீங்களே ஒழிய உள்ளே இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணலை. இதுவே சித்தா மருத்துவத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேள்வியே நைட்டு என்ன சாப்பிட்டேன், நேற்று என்ன சாப்பிட்டேன், நேற்று சிக்கன் கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சுங்க, நைட்டு சப்பாத்தி சாப்பிட்டேன், நைட்டு பரோட்டா சாப்பிட்டேன், செரிமானம் ஆகலை, நைட்டு 2 ஆம்லேட் சாப்பிட்டேன் அப்படிமா. செரிமானம் ஆகலை. செரிமானம் ஆகலைன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஒரு பொருள் இருக்குது, திடப்பொருள் இருக்குது, அது கரைக்கலை. அதாவது ஆசிட் தான் இது உள்ளே ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் தான் இந்த உணவையே செரிமானம் பண்ணுது. அமிலத்திலேயே அது செரிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு திடப்பொருளை கரைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. அவ்வளோதான். மெழுகுவர்த்தி இருக்குது, திடப்பொருளாக இருக்குது, இதை கரைக்கணும்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹீட் பண்ணுவீங்க. ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? எல்லா திடப்பொருளும் உருக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். அப்படி திட கழிவுகளை கரைக்க ஒரு உடம்பு எடுக்கக்கூடிய முயற்சி தான் காய்ச்சல். அவ்வளோதான். இது ஏன் பண்ணுச்சு? நீ ஆல்ரெடி உள்ளே போட்டலையா, அதை செரிமானமே பண்ண முடியல. செரிமானத்துக்கு நீங்கள் 4 மணி நேரம் தான் டைம். 10 மணி நேரம் உள்ளே வச்சாலும் செரிமானம் பண்ணால் ஃபுட் பாய்சன் ஆயிரும். இங்கே இதுக்குன்னு ஒரு நிபந்தனை இருக்குது. இதுக்குள்ளே நீ வேலையை முடிக்கணுங்கிற கட்டாயம் இந்த இறைப்பைக்கு உண்டு. இங்கே மேலேருந்து ஒருத்தன் கேள்வி கேட்பான். அதனால் இது என்ன பண்ணுதுன்னா சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா இதை போட்டு ஹீட் பண்ணி விட்டுருங்க, ஹீட் பண்ணி எரிச்சு பஸ்பமாக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நீ என்ன பண்ண? ஒரு மாத்திரை வாங்கி உள்ளே போட்டு ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி விட்டேன். இப்போ என்னாச்சு? உள்ளே இருக்கிற கழிவை கரைக்க முடியல. நீ அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிற. நீ என்ன பண்ண? அடுத்து இப்போ நீ சாப்பிட போகிற, உனக்கு பசி வேறு வந்துருச்சு, அடுத்த டைம் ஆறிச்சு, இப்போ நான் தூக்கி நீ ஓரமாக வை, மிச்ச வேலையெல்லாம் பாரு. நாமளே அப்படி தானே பண்ணுவோம். இது எங்கே ஆவாதாட்டுக்கு தூக்கி ஓரமாக வச்சு நீ அடுத்த வேலை பாரு, ஆகிற வேலை பாரு அப்படின்ட்டு இந்த கழிவை தூக்கி அப்படியே எங்கேயாவது டெபாசிட் பண்ணிவிட்டு அடுத்த வேலைகளை இந்த உடம்பு செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ நீ மீண்டும் அதேமாரி ஒரு சாப்பிட்றேன்னு வச்சுக்குவேன், மறுபடியும் இந்த குப்பை எங்கே போடுறதுன்னு தெரியல, சரி அங்கேயே போடு அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல அந்த குப்பையை டெபாசிட் பண்ணிடும். ஒட்டுக்குடல்னு உனக்கு ஒன்று ஃபார்ம் ஆகும். இது என்னது? இப்போ என்னன்னா இப்போ இது ஸ்டோர் பண்ணுச்சு இல்லையா, இந்த ஸ்டோர் பண்ணினதை மீண்டும் செரிமானத்துக்கு இது ஹெச்சிசியில் ஊற்றி கரைக்கும். ஆனால் இது எப்போ டெபாசிட் பண்ணுதோ அப்போ என்ன பண்ணுன்னா ஹெச்சிசியில் கரையாத மாதிரி மேலே ஒரு கொழுப்பு படிவத்தை பூசி விட்டுரும். ஆமாம், அந்த கொழுப்பு படிவம் பூசுறங்காட்டி தான் அடுத்த செரிமானம் சுரக்கும் போது இது உனக்கு கரையில் உள்ளே அப்படியே ஒட்டுக்குடலாகவே உள்ளே ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு, பாய்சனாக உள்ளே இருந்துச்சு. அதை வெளியவும் தள்ள. ஏன்னா இதை செரிமானத்துக்குன்னு ஆச்சுனா மட்டும்தான் இதை மலக்குடலுக்கு தள்ளும். அந்த ப்ராசஸ் முடியலைங்கிறங்காட்டி இது உள்ளேயே பெண்டிங்கில் வச்சுக்கும். இது தெரியாத நீ காய்ச்சல் வந்துச்சுன்னு ஒரே ஒரு மாத்திரையை போட்டு உள்ளே இருக்கிற டோட்டல் சிஸ்டமையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டேன். இதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எஸ், முதல்ல உனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சின்னா உள்ளே என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த உள்ளே சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியே ஈஸியாக சரியாயிடும். எனக்கு இன்சுலின் சுரக்கலைங்க, நான் கொடுக்குறேன் உனக்கு இன்சுலின் தான் தயாரித்து வச்சுருக்கேன், பண்ணக்கூடாது. உள்ள இன்சுலின் சுரக்கிறதுக்குன்னு பொருள் இருக்கா? உள்ள மெஷின் இருக்கா? அது சுரக்கிறதுக்கு அது ஏன் சுரக்கலை அதை பார்த்து அதுக்கு மருந்து கொடுத்து அந்த ஃப்ரிட்ஜை ஆக்டிவேட் பண்ணி நீ பண்ணணும். அந்த ஃப்ரிட்ஜ் வேலை பண்ணலையா? நான் பாரு வேர்பூலில் புது ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன், அதை கட் பண்ணி தூக்கி எறி, இதை தூக்கி உள்ள வை. இப்படி வேலை செய்யக்கூடாது. கணையை வேலை செய்யலையா? நான் பாரு கணையை வச்சுருக்கேன், அந்த கணையத்தை கட்டி வெளியிடுங்க, இந்த கணையத்தை தூக்கி இந்த மெஷினை தூக்கி வயிற்றில் மாட்டுங்க, தொடையிலிருந்து கனெக்ஷன் கொடுத்து உள்ளே வைங்க. நோ, இந்த உடம்பு தயாரிக்கக்கூடிய எதையும் செயற்கையாக நீங்கள் வெளியிலிருந்து தயாரித்து உள்ளே கொடுக்கக்கூடாது. அப்படி பண்ணுனா இது இந்த உடலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பாவம், துரோகம். இதுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்க இந்த உடம்பு. ஒரு 40 வயசுக்கு மேலே மொத்த ஸ்பேர் பார்ட்டும் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஆடுற வரைக்கும் விட்டுரும். சிவன் அப்படி தானே சொன்னார், பட்டினத்தார் அப்படி தானே சொன்னார். நீ ஆடுற வரைக்கும் ஆடிட்டு கடைசியில் நீ திருந்தும் போது உனக்கு வரும் ரிவெஞ்சு. ஏன்டா திருந்தின அப்படின்னுங்கிற அளவுக்கு நீ ஃபீல் பண்ணுற அளவுக்கு கூடி திருந்தும் போது அங்கே ஒரு யூட்டனை வைக்கும்.
அந்த மாதிரி 40 வயசில் இதுதான் என் வாழ்க்கையில் அடிபட்டு திருந்தப்பட்டு இனிமேல் கரெக்டாக வாழ போகிறேன் நீ முடிவு பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸில் ஒவ்வொன்றா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். நீ ஏன் ஃபீல் பண்ணுவேன், நான் குடிச்சிக்கிட்டு இருந்தப்பெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் வரல, என்னைக்கு இந்த குடியை நிறுத்தணும்னோ அன்னைக்கு எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. எஸ், அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், உன்னை போடணும்னு முடிவு பண்ணிட்டோம், அதுக்கான நேரம் வந்ததுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நீ கரெக்டாக நேரம் வரும்போது நீ ஏன் வந்து தலையை கொடுத்த. எஸ், இதுதான் கர்மா. அதனால் முதல்ல என்ன வியாதி, அதற்கு எந்த மூலிகை, எது நம்மளை சரி பண்ணும், இதை சரி பண்ணி ஒரே நாளில் வியாதி குணமாகணும்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ண முடியாது. ஜீபூம்பா இங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் சித்தா மெடிசன் எடுத்துட்டிங்கன்னா 48 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு ரியாக்ஷனே காட்டும். ஆனால் பரிபூரண குணம். ஆனால் மற்ற மெடிசன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இமீடியட்டாக சரியாகும். மாத்திரை உள்ளே போட்ட உடனே தலைவலி நிற்கும். இதனாலேயும் சைடு எஃபெக்ட் இருக்கும். எதுவுமே இங்கே குறையெல்லாம் இல்லை, இது தப்பு அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எதை தேர்வு பண்ணுறீங்க, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்ட்டார் வள்ளுவர். கனி இருக்கிறப்ப நீ ஏன் காயா போய் சாப்பிட்ட, அப்புறம் பல்லு வலிக்குதுங்கிற. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்ட்டார். இதுக்கு மேலே என்ன சொல்லி விரி வைக்க முடியும், அவர் அவ்வளோ எளிமையாக சொல்லிட்டார். அதனால் இந்த மூலிகை இந்த உலகத்தில் முதலில் தோன்றியது, அது இந்த மனுஷனுக்கு வரக்கூடிய எல்லா நோய்களையும் தன் அறிஞ்சு குணமாக்கக்கூடிய வல்லமை அது உடையது. அதனால் நீங்கள் மூலிகைகளை சாப்பிடும்போது உங்களுடைய வியாதி சீக்கிரமாக குணமாகும், பர்மனண்ட்டு க்யூர் ஆகும். நீங்கள் இழந்த ஆற்றல் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். கேளக்கீர் சித்தர் நமோ நமः.